तो अम्मा Assalamualaikum my dear viewers, welcome back to my channel Tasty Enjoyable Homemaker. இன்னைக்கு எல்லாருக்குமே ஈத் முபாரக். ஸோ ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்கள். ஸோ எல்லாருக்குமே ஈத் முபாரக். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஈத் முபாரக் vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இது என்னோட ஹஸ்பண்ட் ஈதுக்காக ஃபேமிலிக்காக இதை வாங்கியிருக்காங்க. ஃபேமிலிக்காக மட்டும் இல்லை, இது நான் கேட்டேன்னு தான் வாங்கியிருக்காங்க. ஸோ என்னோடய பர்த்டேவும் வருதில்ல, ஸோ அதனால் பர்த்டேக்கும் ஈதுக்கும் சேர்த்து ஃபேமிலிக்காக இதை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அப்படியே இன்றைக்கி நடக்கிற ஈது விஷயம் ப்ளஸ் பர்த்டே விலாக் ரெண்டுமே நான் சேர்த்து தான் நான் போட போகிறேன். ஸோ பர்த்டே ப்ளஸ் ஈது கம்பைண்டாக இந்த வீடியோவில் வரும். ஸோ பர்த்டே நெக்ஸ்ட் டே தான். ஸோ பர்த்டேக்கும் ரொம்ப இருக்காது. ஸோ ரெண்டுத்தையும் நான் ஒன்றா ஆட் பண்ணி இந்த வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ இதில் இதுதான் கிஃப்ட் பாக்ஸு ராயாக்கு என் ஹஸ்பண்ட் கொடுத்தது பர்த்டேக்காகவும் ஈதுக்காகவும் இதை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்னலாம் திங்ஸ் இருக்குன்னு அன்பாக்ஸ் பண்ணலாம் வாங்க. எனக்கே இது நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு, பேக்கிங் நல்லாயிருக்கு. ஸோ எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி கிஃப்ட்டு பிரிக்கிறது ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு காசு கொடுத்தா கூட அவ்வளோ பிடிக்காது, இந்த மாதிரி கிஃப்ட்டு கொடுத்தா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் மற்றவங்களுக்கு மோஸ்ட்லி கிஃப்ட் தான் கொடுப்பேன் காசு கொடுக்குறதோட. ரொம்ப டைம் இல்லை அப்படின்னா தான் நம்ம காசு கொடுப்போம். பட் கிஃப்ட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் கிஃப்ட்டு ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இது பண்ணி என்னென்ன இருக்குது வாங்க பார்க்கலாம். பிஸ்மில்லா, என்ன இருக்குது பார்ப்போமா? ஓகே, என்னென்னமோ நிறைய பேக்கிங் சூப்பராக இருக்குது. நிஜமாலே எனக்கு அந்த பேக்கிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி இது கட்? ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் கிரேப் ஸ்பார்க்லிங் ட்ரிங்க்கா இது ஆல்கஹால் ஃப்ரீ. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது, ஆல்கஹால் ஃப்ரீ ஒயிட் கிரேப் ஸ்பார்க்லிங் ட்ரிங்க். ஸோ இந்த ட்ரிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு தெரியல, சரி ட்ரை பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு தான் ட்ரை பண்ணும், அப்போ தான் கூலிங்காக இருக்கும். அடுத்தது இது பார்த்தீங்கன்னாக்கா சாக்லேட்ஸ் இந்த சாக்லேட் இந்த ராயல் அண்ட் இது என்ன சாக்லேட்? இது ஃபெராரியா ஆல்மண்ட் நட் சாக்லேட். இது ஒரு ஆல்மண்ட் நட் சாக்லேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்லாயிருக்கும் சாக்லேட்ஸு, பிள்ளைங்களுக்குலாம் பிடிக்கும். நான் சாப்பிட்றது இல்லை, பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். இது ஒரு ட்ரிங்க்கு. இதுவும் ஒரு ஆப்பிள் ட்ரிங்க்கு தான். ஸோ இது ஒரு ஆப்பிள் வினிகர் போட்டிருக்காங்க, வினிகர் கொடுத்துருக்காங்க. ஸோ சுக்கா ஆப்பிள் வினிகர். ஸோ இது ஒரு ஆப்பிள் வினிகர். இது அடுத்தது இதுதான் அந்த ஆப்பிள் வினிகர். இது பாக்ஸு அழகுக்காக கழட்டி அப்படி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறது இதுதான். இது ஒரு ட்ரிங்க்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஃப்ரிட்ஜில் வச்சு தான் குடிச்சு பார்க்கணும். ஸோ இதுவும் ஒரு ட்ரிங்க்கு, 2 ட்ரிங்க்ஸ் இருக்குது. அடுத்து என்ன இருக்குது? இந்த பிஸ்கெட்ஸ். ராயானாவே பிஸ்கெட்ஸ் தான், மலேசியாவை பொறுத்த வரைக்கும் பிஸ்கெட்ஸு ஸ்பெஷல் தான். ஸோ இவங்க ஒரு பிஸ்கெட் கொடுத்துருக்காங்க, ஈதுல் ஃபித்ரின்னு. ஸோ இந்த பிஸ்கெட் எனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா இது ஒரு மாதிரி பட்டர் பிஸ்கெட் மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டைல் பிஸ்கெட்ஸ் தான் எனக்கு பிடிக்கும். டீயில் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த பிஸ்கெட், டீயில் தொட்டு சாப்பிட்றதுக்கு. ஸோ என்னோட ஃபேவரட்டாக எனக்கு அமைஞ்சிருக்கு இந்த பிஸ்கெட்டு. ஸோ ஐ லைக் இட்.
பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க. ஸோ ரொம்ப டீயில தொட்டு நம்ம சாப்பிடலாம். ஏன்னா ஸ்கூல் வேறு திறக்க போகுது மண்டேலேருந்து. ஸோ ஈஸியாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து கொடுக்குறதுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹனி பெட்டல். ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட்க்கு நம்ம சாப்பிட்லாம். மண்டேலேருந்து ஸ்கூல் திறக்க போகிறாங்க இல்லையா? ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து பிள்ளைங்களுக்கு மார்னிங் கொடுத்து டக்குன்னு வந்து வேலை ஈஸியாகிடும். இதை போட்டு பால் ஊற்றி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்நாக் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுவும் பிரேக்ஃபாஸ்ட் தான். இது வந்து மொச்சா க்ரீம் ஃபில்டு சிரல். இது வந்து ஒரு சிரல் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதையும் நம்ம மில்க் போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு. அடுத்தது வந்து பிள்ளைங்களுக்கு இல்லை, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப செய்ய தேவையில்லை, இதை போட்டு மில்க் போட்டு கொடுத்துடலாம். அடுத்தது ஸோ இது வந்து ஒரு என்னது ஃபில்டு க்ரீம். இது ஒரு ஸ்நாக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து சிரல்லாம் என்னதுன்னு தெரியல. சிரல் தான், இதுவும் வந்து ஒரு சிரல் தான். ஸோ இது வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து வச்சுக்கலாம். எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட்க்கு எனக்கு அடுத்த வாரம் ஃபுல்லாக ஈஸின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே நான் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வச்சுக்க போகிறேன் பிள்ளைங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு சாக்லேட்டு. நல்லா இருக்குது இந்த சாக்லேட். பார்த்திங்கன்னா நிறைய ஷேப்ஸில் இருக்குது. இந்த மாஸ்க் ஷேப்பில் இருக்குது, ஸ்கொயர் ஷேப் இருக்குது, சாந்து ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, சாந்து ஷேப்பு. அப்புறம் நட்சத்திரம் இந்த ஷேப்பில் இருக்குது, நிலா நட்சத்திரம். அப்புறமா வந்து இது வந்து சாக்லேட்ஸு. இது வந்து பெரிச்சம்பழம். ஸோ பெரிச்சம்பழம் கண்டிப்பாக ராயானா இருக்கும். ஸோ பெரிச்சம்பழம் வந்து ஒரு சுண்ணத்து இல்லையா? நம்ம ராயாவுக்கு வந்து பேச்சம்பழம் சாப்பிட்டு போகணும். அதுவும் ஒன்னாக தான் சாப்பிட்ணும் பேச்சம்பழம். அது நேரம் ராயா முடிஞ்சிருக்கும், பட் நெக்ஸ்ட்டு இயருக்கு உங்களுக்கு யூஸ் ஆகலாம். ஸோ ஒரு பேச்சம்பழம் வந்து சாப்பிட்ணும். இது வந்து பார்த்திங்கனாக்கா இது ஒரு பிள்ளைங்களுக்கு அந்த ரைஸ் கிராக்கர் மாதிரி ஒரு ஸ்நாக் இருக்குது. ஸோ பிள்ளைங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் இது. நான் கண்ட்ரோல்டாக சாப்பிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து இதில் நட்ஸு வச்சுருக்காங்க. என்ன பாருங்கள், நட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக பாதாம் பருப்பு வச்சுருக்காங்க. பாதாம் பருப்பு வச்சு நட்ஸ் வச்சு அழகாக வச்சுருக்காங்க. நம்ம டேபிள் அப்படி வச்சா இது வந்து பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு வச்சுக்கலாம். அடுத்தது வந்து இது வந்து ஒரு ஸ்நாக்ஸு. இது வந்து இந்த கார ஸ்நாக்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி கார்ன் இருக்குது. இது வந்து கொஞ்சம் இனிப்பு கிடையாது, இது வந்து காரம். வந்து இது இருக்குது, என்னது ப்ரான் இருக்குது, ஊடாங் இருக்குது, அண்ட் தென் வந்து இது இருக்குது, கோழி இருக்குது, ஊடாங் கோழி. அந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் இது. இது மேபி எனக்கு பிடிக்கும், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். மேபி இதை நான் சாப்பிடுவேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து இதோட இது. அப்புறமா ஒரு வக்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வக்கல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னது இது? இந்த துணி இது ஃபுல்லாக பேப்பர் தான். ஏன்னா பேப்பர்ஸ் தான் இருக்குது இல்லை, பட் இந்த பேப்பர்ஸ்லாம் தூக்கி போட்டு இந்த வக்கலை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வக்கல் இருக்குது. அப்புறமா இந்த இதுவும் இருக்குது, இதுவும் ஒரு அழகாக இருக்குது. ஸோ நான் இதை வந்து செவுத்தில் வந்து இப்படி ஒட்டிக்கலாம். இந்த சைட் செவுத்தில் ஒட்டிக்கலாம், இல்லை அந்த சைட் செவுத்தில் ஒட்டிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு டெக்கரேஷனுக்கு வந்து நான் ஸோ அப்புறம் என்னென்ன விளாக்ஸ்லாம் இருக்குதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ண போகிறேன். ஏன்னா இன்றைக்கி பிரியாணி பண்ணுற வேலைலாம் வந்து இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி ஃபுல்லாக வந்து கொஞ்சம் ஃப்ரீ தான். ஏன்னா வந்து மத்தியானம் லஞ்சுக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இதுக்கு போகிறாங்க, என்னது வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க ஆஃபீஸில் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அதனால் வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து வெரி வெரி சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான். ஸோ ரொம்ப இன்றைக்கி வந்து சமைச்சிக்கிட்டு இல்லாமல் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து இருக்கேன். ஸோ மார்னிங் வந்து இட்லி தான் வந்து ஊற்றினேன். ஏன்னா வந்து இன்றைக்கி ஃபுல்லாக பிரியாணி, நான்வெஜ் அந்த மாதிரியே தான் மலேசியாவில் பெரும்பாலும் நம்ம சாப்பிடுவோம். ஸோ மார்னிங் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா நோன்பு வச்ச வயிறு இல்லையா? ஸோ அதனால் மார்னிங் வந்து ரொம்ப ஹெவியாக இல்லாமல் இந்த மாதிரி இட்லி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் வயிற்றுக்கு கொஞ்சம் நல்லது அப்படி சொல்லி நான் வந்து இட்லி வந்து போட்டேன். மார்னிங் வந்து இட்லி, அப்புறம் தக்காளி சட்னி. ஸோ வெஜ்ஜு தான் மார்னிங்கு. சிக்கன் மக்ரோனியும் பாயாசம், அது 4 டிஷ் பண்ணேன். அப்படி இருந்து கூட 4 டிஷ் பண்ணேன். ஸோ இட்லி வந்து ஓகே இல்லை. ஸோ வெறும் இட்லி மட்டும் தான் பண்ணலான்னு ஃபஸ்ட் ஐடியாவில் இருந்தேன். சரி ஏதாச்சும் இந்த ஸ்வீட் பண்ணுமே அப்படி சொல்லி ஸ்வீட் பண்ணியாச்சு.
பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி தொக்கு, தக்காளி சட்னி. ஸோ வந்து எல்லாருக்கும் இட்லி, தோசைன்னா தக்காளி சட்னி தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ ராயானால தக்காளி சட்னி வந்து அரைச்சிட்டேன். ஸோ தக்காளி சட்னினா கொஞ்சம் வாய்க்கு வந்து கொஞ்சம் நல்லா இறங்கும் இல்லையா? அதனால் வந்து தக்காளி சட்னி வந்து செஞ்சாச்சு. ஸோ இட்லியும் வந்து வெந்துருச்சு சாஃப்டாக. ஸோ சட்னியும் வந்து பண்ணியாச்சு. இட்லி சட்னி இதுதான் வந்து நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். நான் வேறு எதுவுமே சாப்பிடல. ஏன்னா வந்து எனக்கு வயிறுக்கு வந்து இதுவாக இருக்கும்னு. மக்ரோனியும் அந்த இதுவும் வந்து பண்ணேன். ஸோ மக்ரோனி வந்து நான் வந்து இந்தியன் ஸ்டைல் மக்ரோனி தான் பண்ணேன். எப்போவுமே நல்லா வரும் எனக்கு. இந்த வாட்டி தான் வந்து என்னன்னு தெரியல. பட் இந்த பாயாசம் வந்து ரொம்ப 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 சூப்பராக வந்துச்சு இந்த பாயாசம். ஏன்னா வந்து அவங்க எல்லாருமே வந்து திருப்பி திருப்பி அந்த பாயாசத்தை எடுத்து எடுத்து போட்டு போட்டு குடித்தாங்க. என்னால் நம்பவே முடியல. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ரவா பாயாசம். மக்ரோனி பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து சூப்பராக வந்தது. அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சூடு பண்ணுறேன்னு அவங்க கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. பட் பாயாசம் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து திருப்பி திருப்பி அந்த போட்டு போட்டு சாப்பிட்டாங்க. ஸோ அதனால வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது வந்து அவங்களோட சாப்பாடு. மலேசியா அவங்க மலாய்க்காரங்க வீட்டில் வந்து இதான் லஞ்ச் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டைல். நம்மளாம் பிரியாணி செய்வோம் இல்லையா? அவங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி தான் வந்து மலேசியா பீப்புள் வந்து லஞ்ச் வந்து ராயா அப்போ சாப்பிடுவாங்க. Ini dia punya apa? This is curry mee. Okay. இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டைல் கிடையாது. நம்ம கோழி பரட்டுற மாதிரி இருக்காது. அந்த ரெண்டாங் வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் இன்ஷால்லா வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்ம சேனலில் ரெண்டாங் வந்து நான் போடுறேன். ரெண்டாங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு வந்து செய்கிறது. ஸோ இந்த ரெண்டாங் இதான் ரைஸ் க்யூப்ஸு. அது வச்சு தான் வந்து நம்ம சாப்பிட போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரைஸ் க்யூப் வந்து உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். கெத்துப்பட் பாலஸ் பேர் வந்து கெத்துப்பட் பாலாஸு. ஸோ இது வந்து ஒரு மாதிரி லீஃபில் வந்து வச்சு இது வந்து ரைஸு. ஸோ அந்த லீஃப்குள்ளே வச்சு வந்து சமைக்கிறாங்க. இதுதான் வந்து ரைஸ்க்கு பதிலாக இதோடு சேர்த்து நம்ம அந்த பீஃபு மீக்கறி அந்த மாதிரி வந்து நம்ம வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே இந்த மாதிரி தான் ரைஸ் க்யூப் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கு இல்லையா? ஸோ இது பேர் நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் வந்து. ஸோ இதோட வந்து நம்ம பீஃப் இருக்கு இல்லையா, பீஃப் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது கூட வந்து ரெண்டாங் வந்து இதுதான் வந்து இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது செஞ்ச விதம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பர்த்டே அப்போ வந்து இது எடுத்தது. ஸோ பர்த்டேக்காக வந்து லஞ்சுக்கு வெளியில் கூட்டிகிட்டு வந்தாங்க. பார்த்தீங்கன்னா என்னோடய பர்த்டே அப்போது அதுவுமா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து லஞ்சுக்காக வெளியில் கூட்டிகிட்டு வந்தாங்க. இது நெக்ஸ்ட்டு ஒரு 2 days கழிச்சு. என்னோடய பர்த்டே வந்து ரம்ஜானுக்கு ஒரு 3 days கழிச்சு வெட்னஸ்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்தாங்க. எதுக்குன்னா என்னோடய பர்த்டேக்காக வந்து எனக்கு சீ ஃபுட்னால் பிடிக்கும்னு ட்ரீட் பண்ணுறதுக்காக இங்கே லஞ்சுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட். இது வந்து சைனீஸ் முஸ்லீம் ரெஸ்டாரண்ட்டு. ஸோ சைனீஸ் ஸ்டைலில் வந்து ஃபிஷ்ஷெலாம் வந்து சூப்பராக பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக ரோபோட்டில் வந்து வருது. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட்க்கு இந்த மிஷின்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அவங்க வந்து இந்த ரோபோட்டில் வந்து வருதில்ல. ஸோ அதனால் அவர் இம்ப்ரெஸ் ஆகிடுவார். ஸோ அதனால் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து அவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜூஸ் வந்துச்சு. நான் வந்து இந்த ப்ளூ லெமன் ஜூஸ் எடுத்தேன். அப்புறம் இது வந்து தெம்பிக்காய் வித் லைச்சி, ஆப்பிள் அசாம்போய் இந்த ஜூஸ் பேர். அப்புறமா வந்து சீரப் பண்டுங்கு, அவள் வந்து லெமன் ஐஸ் வந்து எடுத்திருக்கா. ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் எடுத்த ஜூஸஸ்ஸு. ஸோ இந்த ஜூஸ் பார்த்திங்களா, எல்லா விதவிதமான ஜூஸஸ் வந்து எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு எப்போவுமே ஜூஸ் தான் வரும், அதுக்கப்புறம் தான் ஃபுட் வரும். ஆனால் ஜூஸை காலி பண்ணக்கூடாது. ஃபுட் வந்ததுக்கப்புறமா தேவைப்படும். சும்மா ஒரு சிப் எல்லாருமே வந்து குடிச்சிக்கணும். சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் நல்லா தான் இருந்துச்சு அந்த ஜூஸ். ஃபஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு ஆர்டர் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னாக்கா இதான் வந்து ஃபுட்டு. இது வந்து கார்லிக் சில்லி. இது ஒன்று வந்து டிகர் ரசா, அப்புறமா வந்து ஒரு எக்கு. நாங்கள் நிறையா ஆர்டர் பண்ணலை, ஏன்னா வந்து வேஸ்ட் ஆயிரும் இல்லையா? ஸோ தேவையானது மட்டும் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஃபிஷ் மட்டும் ரெண்டு எடுத்தாச்சு.
ஏன்னா ரைஸ் கம்மியாக சாப்பிட்டு ஃபிஷ்ஷு வந்து நல்லா சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக ஃபிஷ் மட்டும் தான் எடுத்தோம். வேறு எதுவும் ஆர்டர் பண்ணலை. ஹஸ்பண்ட் ஆர்டர் பண்ண சொன்னாங்க. பட் வேஸ்ட் ஆயிரும் இல்லையா, அதனால் இதுவே வந்து எங்களுக்கு வயிறு ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால் ரொம்ப ஒன்றும் ஆர்டர் பண்ணல. 2 ஃபிஷ்ஷு, 1 முட்டை அவ்வளோதான். அப்புறம் ரைஸ் அவ்வளோதான் நாங்கள் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த ஃபிஷ்ஷே வந்து நல்லா வயிறு கம்முன்னு வந்து நமக்கு நிறைஞ்சிரும். இந்த ரோபோட்லேருந்து நம்மளே வந்து எடுத்துக்கணும். இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் நம்ம தான் எடுத்துக்கணும். ஸோ என்ன ஜாலியாக இருந்துச்சு. அன்றைக்கி ஃபுல்லாக வந்து சமைக்க வேணாம் இல்லையா, அதனால் பர்த்டே எதுவுமா சமைக்க வேணாம் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம சமைக்கல. இது வந்து ஒரு சையூர் எடுக்கணுன்னு ஒரு வெண்டைக்காய் ஃப்ரை மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரே ஒரு சையூர் மட்டும் எடுத்துக்கிட்டோம். அது வந்து நம்ம வந்து இது பண்ணலான்ட்டு ஜாலியாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஃபுல்லாக வந்து ஃபிஷ்ஷு தான். இதோ ஃபிஷ்ஷெலாம் காலி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இவளுக்கு புது ஸ்லிப்பர் வந்து வாங்கியாச்சு. என்னோடய பர்த்டே அன்றைக்கி நைட்டு வந்து எங்கள் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணோம். ஸோ பார்த்திங்கனாக்கா வந்து ஃபுல் கேக் கிடைக்கலன்னு ஹாஃப் கேக் தான் வந்து கிடச்சிச்சு. அம்மா அக்கிமா போங்க. திருப்பி விட்டுங்க அம்மா, திருப்பி விட்டுங்க. அம்மா கூட்டி விட ஹாஜர் கொஞ்சமா எடுத்து விட்டு சின்ன பீஸா இருக்கலாம், கொஞ்சம் பெரிய பீஸா இருந்திருக்கு. அந்த கையில வந்து அக்கிமா வாங்கிக்கோ ஹாஜர். அந்த கையில வந்து இந்த அக்கிமா இந்த அக்கிமா இந்த ராயா காசு ஹாஜர் எனக்காக என்ன பண்ணிருக்கா? ஐ லவ் யூ வரைஞ்சிருக்க. ரெயின்போ சோ ஹார்ட் எப்பல கிப்பாஸ் பண்ணிருக்கா. அடுத்தது மாம் ஹாப்பி பர்த்டே. மாம் ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. ஐ அம் யுவர் மாம். ஹஸ்பண்ட் பர்த்டேக்காக 2 ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. நான் வேணான்னு தான் சொன்னேன். பட் ஸ்டில் வந்து அவங்க எடுத்து கொடுத்தாங்க. ஸோ அல்ஹம்துலில்லாஹ். ஸோ எனக்கு 2 ட்ரெஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ எப்போவுமே வந்து சமைப்போமா ரொம்ப டயர்டாக இருக்கும். பட் இன்றைக்கி பார்த்தா சமையல் கொஞ்சம் கம்மினால எனக்கு வீடெல்லாம் கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு. ஸோ ஹாப்பியாக இருந்துச்சு வீடு பார்க்கும்போது. ரொம்ப வேலை வந்து க்ளீனிங் வேலை ஆல்ரெடி முன்னாடி நாளே நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருவோம். பட் ஸ்டில் வந்து அடுத்த நாள் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா சமைச்சாலே வந்து எங்கள் வீட்டில் எக்ஸாஸ்டர் அந்த மாதிரிலாம் இல்லைல்ல. ஸோ சமைச்சாலே ரொம்ப இதுவாயிரும். பட் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியான சமையல்ன்றதுனால எனக்கு வீடெல்லாம் நீட்டாக இருந்துச்சு. ரொம்ப க்ளீன் பண்ணுற வேலை வந்து கம்மியாக இருந்துச்சு. ஸோ இது பார்க்கும்போது ராயா வந்து எப்பவுமே கொஞ்சம் நீட்டாக அப்படி இருந்துச்சுன்னா ராயா மூடு வந்து நமக்கு வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு அன்றைக்கி. ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ சமையல் இல்லாமல் இருந்தது வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஸோ வீடும் நீட்டாக இருந்தது. நாங்களும் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்துச்சு அன்றைக்கி. ராயா அன்றைக்கி எனக்கு ஒரு வித்தியாசமாக எப்போவுமே பிரியாணி சாப்பிடுவோம். ஸோ அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக வந்து நம்ம வந்து சாப்பிட்ருக்கோம். வித்தியாசமான ஒரு ஃபுட்டு வந்து நம்ம சாப்பிட்ருக்கோம். ஸோ எப்போவுமே ஒரே மாதிரி இருக்க தேவையில்லை இல்லையா. ஸோ அதுவும் ஜாலியாக இருந்துச்சு. ஹாஜருக்கு நிறைய கவர் கிடச்சிருக்கு. அது ஹாஜர்து மட்டும் இல்லை, ஹக்கீம் அதுவும் சேர்த்து தான் அது. ஸோ அவளுக்கு ஒரே ஹாப்பியாக இருந்துச்சு கவர் பார்த்த அப்புறம்.
ஈத் கவர்ஸ் வந்து கலெக்ஷன் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கோ அந்த மாதிரி கவர்ஸ்லாம் வந்து நான் தனியாக எடுத்து வச்சுப்பேன். ஸோ அந்த கவர்ஸ் வந்து நம்ம வேறு யாருக்காச்சும் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அதனால் நான் வந்து இது பார்த்திங்கன்னா மேபேங்கோட கவர் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி அந்த வீடுலாம் உள்ளக்க வச்சு செம்ம அழகாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பி கவர்ஸ் வந்து எப்போவுமே நல்லாயிருக்கும். இந்த முறை வந்து டிஎன்பி கவர் வந்து சுமாராக தான் இருக்குது, அவ்வளோவா வந்து நல்லா இல்லை. பட் இந்த மேபேங்க் கவர் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ எந்த கவர்லாம் அழகாக இருக்கோ அந்த கவர் நான் இது வந்து போன வருஷத்தோட டிஎன்பி கவர். போன வருஷம் கவர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் எடுத்து வச்சுருந்தேன், பத்திரமா அழகாக இருந்ததால் எடுத்து வச்சுருந்தேன். பட் இந்த வருஷம் டிஎன்பி கவர் நான் எடுத்து வைக்க மாட்டேன். ஸோ இந்த கவர்லாம் வந்து அபிசாவுக்கும் ஹக்கீமாக்கும் கொடுத்த கவர்ஸ். அதில் வந்து எது அழகாக இருக்கோ அந்த கவர்ஸ்லாம் வந்து நான் கலெக்ஷன் பண்ணிக்குவேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி சில பேருக்கு ஸ்டாம்ப் கலெக்ஷன் பண்ணுறது பிடிக்கும் இல்லையா? ஸோ எனக்கு வந்து இப்போ என்னென்னா இப்போ புதுசாக வந்து இந்த ராயா கவர் வந்து கலெக்ஷன் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதில் எது அழகாக இருக்கோ, எனக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த கவர்ஸ் மட்டும் எடுத்து வைக்கலான்னு. ஸோ இந்த கவர் வந்து எனக்கு பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த கவர் கூட கொஞ்சம் அழகாக இருக்குது, நல்லா ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா அழகாக இருக்குது. ஸோ இந்த கவர் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இயான்னு. ஸோ இயான் வந்து எடுத்து வைக்கல. இயான் வேணாம், எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்டாக இல்லை. இது வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய கவர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா அழகான கவர்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். மிச்ச கவர்ஸ்லாம் வந்து நம்ம வந்து இது பண்ணிடலாம். நம்மளும் வந்து இந்த கவர்ஸ் எல்லாமே ஸோ இந்த ராயானாவே வந்து பிள்ளைங்களுக்கெலாம் நமக்கு காசு கொடுக்கறது வந்து பழக்கம் இல்லையா? ஸோ நம்மளும் வந்து பிள்ளைங்களுக்கு காசு கொடுப்போம், நம்ம பிள்ளைங்களுக்கும் வந்து காசு வரும். ஸோ வந்து இந்த 4 கவர் மட்டும் நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த 4 கவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து நான் தனியாக எடுத்து வச்சுப்பேன். இதோட மணி எடுத்துட்டு இந்த கவர்ஸ் மட்டும் நான் எடுத்து வச்சுப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கவர், ரொம்ப அழகாக இருக்கு. இந்த கவர் வந்து நம்ம வேறு யாருக்காச்சும் கூட நம்ம கொடுத்துக்கலாம். மிச்ச கவர்ஸ்லாம் வந்து நான் கிழிச்சு போட்டேன். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து அதுக்குள்ளே காசு இருக்கா இல்லையான்னு நமக்கு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுன்னு நான் கிழிச்சு போட்டுருவேன். அழகான கவர்ஸ் மட்டும் 4 வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கவர்ஸு. இந்த வருஷத்தில் வந்து இந்த 5 கவர்ஸும் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப டிசைன் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இதோட டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. வந்து ஈது காசு ஹாஜர் அண்ட் ஹக்கீமா. ஸோ இவங்க 2 பேருக்குமே வந்த ஈது காசு வந்து இது. ஸோ மிச்ச கவர்ஸ்லாம் வந்து பத்திரமா வந்து எடுத்து இந்த சில கவர்ஸில் வந்து நம்மளும் போட்டு வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அந்த காசு வந்து கொடுத்து முடிச்சுட்டு மிச்ச காசுலாம் இருந்துச்சு. ஸோ இது வந்து அவங்களோட ஈது காசு. ஸோ இது நான் செலவு பண்ணக்கூடாது. ஸோ அவங்களுக்கே வந்து இந்த காசை வந்து வச்சுக்கலாம், அவங்களுக்கு தேவையான விஷயம் வந்து வாங்கி கொடுக்கலான்னு தனியாக பர்ஸ் போட்டு இந்த காசை வந்து நான் அவங்க ஹாஜர் அண்ட் ஹக்கீமா இது 2 பேரோட காசு தான் இது. ஸோ யாருக்கு என்னன்னு 2 பேருமே என் கையில் கொடுத்ததால யாருக்கு வந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஸோ 2 பேரோட காசும் வந்து நான் அதில் போட்டேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து ஈதில் செஞ்ச இபாதத்லாம் வந்து இந்நேரம் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கோம். ஸோ திருப்பி அதை பூஸ்டப் பண்ணி அது வந்து அட்லீஸ்ட் நம்ம அந்த லெவல் இல்லைனாலும் ஓரளவுக்காச்சும் அந்த ஈதில் செஞ்ச இபாதத் வந்து திருப்பி வந்து நம்ம எல்லா மாதமும் செய்யணும். ஸோ இன்ஷா அல்லாஹ் அதுக்கு அல்லாஹ் தான் அருள் புரியணும். எல்லாமே நமக்கு வரும், ஆங்கர்ஸ் எல்லாமே இருக்கும். பட் எல்லாமே வந்து அது வந்து சார்ட் அவுட் ஆகிடணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ எல்லாம் ஏன்னா இப்போ தான் ஷைத்தான் வந்துடுவோம்ல வீட்டுக்கு. ஸோ நம்ம வந்து நார்மலாக நம்ம வந்து ஹாப்பியாக வந்து அப்படியே வந்து இருக்க வேண்டியதான். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.